ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பா மகாராஜா, என்னுடைய தாயோ சாந்தனா தேவி, என்னுடைய தந்தையோ சத்தியசீலன், இருவருக்கும் நான் ஒட்டி உறவுடைய பிறந்தேன். ஆமா, அப்படி பிறந்திருந்தாலும் கல்யாணம் ஆச்சுங்களா? இல்லையடா, இல்லை. இந்த சந்திரகிரி பட்டணத்தை என் தந்தையார் ராஜாவாகவும் ஆண்டு வருகிறார். நான் ஒரு இளவரசனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடந்த சோதனை என்ன தெரியுமா நண்பா? நான் பிறகு நாள் முதல்ல சின்ன சிறு வயதிலிருந்து என்னுடைய தாய் சாந்தனா தேவி அண்டை மடிந்து விட்டால் நண்பா. அதனாலே சிறு வயதிலிருந்து என் தந்தையாகப்பட்ட சத்தியசீலன் எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னை வளர்த்தி வாலிபம் செய்தார். சரிங்க. இருந்த போதிலும் இன்று என் தந்தையை பார்க்க வேண்டும். தன் மகனாக வழங்கப்பட்ட சாந்தசீலன் தன் தந்தையாரே சத்தியசீலன் அழைக்க சத்தியசீலன் சபைக்கு தருவா.
இருக்கிறாங்க. நன்றாக இருக்கின்றாயா? அருமையா இருக்காது. எனக்கு என்ன மீசையாளத்துக்கு ஒரு ஸ்டெப்ப மையத்தின் இருக்கிறான். ஆமா சார். நல்ல மனுஷன். நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையை பெருமை சேர்ந்த அழகு நாடு. சரி, ஆனக்கட்டி தான் படிக்கும், நாடு குதிரைகட்டி தான் படிக்கும், ஒண்ணுமா நாடு. நாக்கிமார்கள் 60 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து பங்காளிகள் மாமச்சர்கள் 1 10 100 500 1000 என்று சொல்லக்கூடிய வசூலை செய்து வேப்பலகாரி விளையாடும் பத்தினி 1000 கண்ணுடைய அழகு தாயா எத்தனையோ வானவடிகள்லாம் செய்து தேர் திருவிழா செய்து நமக்கு இன்னைக்கு ஓரிரவ நாடகம் வைத்திருக்கிறார்கள். நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் எனக்கு தெரியும். அப்படியா? பஸ்லயே வந்த முதல்ல இருந்து நீ தான் அடிட்டு இருக்கிற. நீ கிட்ட வரும்போது டோர் மேல வந்து ஏன் கீழே விழுவல அதெல்லாம் கேட்டனா உன்னைய என்னத்துக்கு வேலை கொடுக்கலான்னு வந்துருக்கு. எத்தனை பவுடர் போட்டுக்கிட்டு சொன்னா தானே தெரியும். நானா சொல்லிவிட்டா நீங்க 5 பேர் வேலை கொடுக்கறதுக்கா இருக்கிறீங்க. நான் வாங்குற சம்பளத்தை சொல்லிவிட்டேங்க. அப்படியா? வேலை கையை வச்சு கேட்காத. ஏதா என்ன சிலிண்டர் செய்திருந்துட்டு யாரு மேல கை வைக்கிறேன்? அடிச்சுனா ஒரு இடத்துல அவசியம் ட்ரை போயிருவேன். சிலிண்டருக்கு மேல வயர் சொருவோம், சிலிண்டருக்கு எதுல வயர் சொருவோம், கொடால வச்சு அடிச்சு விட அடித்தான் எரிச்சல் எடுத்துக்கும். அது எரியுது, கொஞ்சம் எரிச்சல் எடுத்துக்கும். அவ்வளவுதான். கந்த பிராணத்தோடு பாகமாக விளக்கக்கூடிய மனப்பாடம் பண்ணிக்கிறான். கந்த பிராணத்தோடு பாகமாக விளக்க பாரதம் கிடையாது, ராமாயணம் கிடையாது, புராணம் கிடையாது, கந்த புராணம். கந்த புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய நாய்க்கு அண்ணமார்கள் 60 பேர்களும் சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். குடும்ப சித்திரியான கதை. அண்டினால் ஆதரிப்பார்கள், மிஞ்சினால் மூச்ச பிடிப்பார்கள். அப்பேற்பட்ட நாய்க்கு அண்ணமார்கள் நம்மளை போல நாடகர்களை எத்தனையோ நாடகம்னா அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இங்கதான் இல்ல. நாய்க்கு அந்த மாதிரி எங்கெங்கே நாமக்கல் ஏரியால நிறைய இருக்கிறாங்க. பொம்மக்கட்ட மேடு எல்லாம், போகனூர் எல்லாம், எந்த இடத்துல எல்லாம் தங்கமான இருக்கிறாங்க. நாய்க்கு அந்த மாதிரி என்றைக்குமே ஆபத்துன்னு வந்தா ஆபத்து காக்கக்கூடியவர்கள் நாய்க்கு அந்த மாதிரி. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே என்ன நாடகம்? கணவனை காத்த கற்பகவல்லி சொல்லக்கூடிய நாடகத்துல நான் வந்திருக்கின்றேன். நான் எதுக்கு வந்தேன்? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? 500 ரூபா 1000 ரூபா. அப்படியா? நானும் அதுக்கு தாங்க வந்தேன். அப்படியா? பொட்டிக்காரன் முந்தா நேரத்து லோடுக்காரன் வலை போட்டுக்கிட்டு தேடுறோம். இங்க வந்துடுறாங்க. நான் கூட டெம்போ வந்துட்டு வீட்டுக்கு போறது 10 மணி ஆகுது. 25 டெம்போ டிவி நிக்குதுங்க. நான் வீட்டு பக்கம் போனா தானே என்கிட்ட வருவாங்க. ஊரு ஊர் அப்படி வாங்கிட்டு போக வேண்டியது. 10 மணி ஆகுது, காலையில வந்துட்டு போயிடுறானே. சொல்கிறேன், கவனமாக முடிய வேண்டும். ஆமாடா. தேசம் எங்கும் வணங்கும் தேவருக்கெல்லாம் நான் மேன்மையை தாங்கி, மன்னாதி மன்னருக்கெல்லாம் மேன்மையை தாங்கி, என்னுடைய பேரும்
சத்தியசீலன். என் நாடு நாடு சந்திரகிரி பட்டணம். ஓ சந்தனை பட்டு ஆளக்கூடிய உங்களோட பேரு சத்தியசீலன். சத்தியசீலன். அப்படித்தான் சத்தியசீலனாக இருந்தாலும் நான் ஒண்டி ஒருவனாக என் தாய்க்கும் தந்தைக்கும் வாழைக்கு ஒரு குலை புத்திரப்போல் நான் ஒண்டியாக பிறந்தேன். நீங்க பிறந்து என் தாயும் தந்தையும் இந்த நாட்டை எனக்கு முடிசூட்டி வைத்தார்கள். உங்களுக்கு ஆமா, முடிசூட்டி வைத்து என் தாயும் தந்தையும் என்னை விட்டு பிரிந்தார்கள். மாண்டு மடிஞ்சிட்டாங்க. ஆமா, நாட்டுக்கு முடிசூட்டி வைத்து எனக்கு திருமணத்தை செய்து மாண்டு மடிந்து விட்டார்கள். நான் திருமணம் செய்தவுடனே எனக்கு ஒரே ஒரு ஆண் மகன் பிறந்தான். யாருங்க? அவனுடைய பேரோ சாந்தசீலன். சத்தியசீலன். உங்களோட பேரு சத்தியசீலன். என் பேரு சத்தியசீலன். என்னுடைய மகனுடைய பேரோ சாந்தசீலன். சாந்தசீலன். அப்படி சாந்தசீலனாக இருந்தாலும் அப்படி பிறந்தவுடனே அவன் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா என்னுடைய நாட்டுல? இந்த நாட்டை முடிசூட்டி வைத்தார்கள். எனக்கு திருமணம் செய்து என் தாயும் தந்தை என்னை விட்டு பிரிந்தார்கள். அதே போல நான் திருமணம் செய்து ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்தேன். உண்மைதான், ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து என்னுடைய தேவியோ என்னை விட்டு பிரிந்து விட்டார். சாந்தனா தேவி. சாந்தனா தேவி மாலையிட்டு மனம் முடித்து இல்ல வாழ்க்கையிலே ஈடுபட்டு சில காலமாக என்னிடத்துல கூடி விளையாடி இருந்தோம். நாட்டை ஆண்டு வந்தோம். ஆண்டு உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனும் எனக்கு மகன் பிறந்த உடனே மகனை விட்டு என்னுடைய மனைவி மாண்டு மடிந்து விட்டார். மாண்டு மடிந்த உடனே தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் ஒரு ஆம்பளை வளர்த்துற பிள்ளை எப்படி இருக்கும், ஒரு பொம்பளை வளர்த்துற பிள்ளை எப்படி இருக்கும். அதனால ஆணுக்கு ஆணாகவும் தாய்க்கு தாயாகவும் நான் வளர்த்து வாலிபம் செய்தேன். பையனையும் பாப்பனா, நாட்டை நான் குடிமக்கள் ஏதோ ஒரு ஆபத்து இல்லாமல் படிக்க நாட்டை காப்பாற்றுவனா. இப்படி எல்லாம் என்னுடைய நாட்டில் இவ்வளவு தூரம் எனக்கு அலுங்கோலம் வந்து விட்டது. அப்படி இருந்தாலும் எனக்கு மகனை இருந்தாலும் சாந்த சில அவன் 14 வருடம் ஆகிவிட்டது. ஈரோட்ல இல்லப்பா,
கல்யாணம் பண்ண பருவம் மல்லம் பையனா இருக்கிறான். நம்ம பருவத்துக்கெல்லாம் செனைக்கு ஒண்ணுங்கெல்லாம் கை மாறி போயிடும். நான் என்ன வேதனை இருக்கிறேன், நீ என்ன பேசுற? நீ வேதனை இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குது. அதனால நாட்டை குடிமக்களையும் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய மகனையும் பார்க்க வேண்டும். ஆமாங்க. பால் ஊத்தி தாளாட்டி பாட்டு பாடி பையனை பெற்று வளர்த்தி வாழையும் வாங்கியிருக்கின்றேன். ஆமா, இப்ப கல்யாணம் பண்ண பாரு பருவத்தில் இருக்கின்றான். பருவத்துக்கு வந்தா பாண்டியா வருவோம். அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு என்ன கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகுது. எனக்குலாம் யாருமே எனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து யாருமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் ஆகலைங்கிற வீட்டுல பையன்னு பொண்ணு இருக்கிறது யாரு? அந்த குழந்தைங்க எனக்கு பிறக்கலைங்க. அப்பா அப்பாங்குது, அப்பா அப்பான்னு அது கூப்பிடுது. எங்கேயும் வழி தெரியாத கூட்டுக்காரி பெற்று ஏன்னா காலையில 150 ரூபாய் தீனி வாங்கி போற. அந்த குழந்தைங்க எனக்கு பிறக்கலைங்க. பின்ன யாருக்கிடா பிறந்தது? அது எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது. நீ இல்லாத எப்படா வீட்டுக்காரி? எங்க அப்பா நெப்பிச்சுக்காத போதையில வேலை விட்டுருப்பாங்க. சொல்லி சொல்லியே தானே நீ கூத்தடிட்டு வர. நல்ல மனுஷங்க. ஆமா, ஒரு கோட்டை 4 கோட்டை போட்டா நெப்பிச்சுக்காது. இருந்தாலும் இருக்கட்டும், உன்னுடைய நாய் அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும், புண்ணியமா இருக்கும். உனக்கு எங்க அப்பா மகராசன் மகராசன் தானா? இல்ல உங்க அப்பா. ஒரு வாரம் உங்க அப்பா எப்பயே போயிட்டாரு. உங்க அப்பா இருக்கிறாரு, மகராசனா இருக்கட்டும். இப்ப ஏற்பட்ட பையனை பெற்றிருக்கிறாரா? நீங்க ஆட்டியாம்பட்டி பிச்சாம்பளை மாரியம்மன் கோயில போக வேண்டியது போகும். ஒரு மாசம் ஆயிருக்கும். கீழே போய் கபடி யாராவதுன்னு சொல்லி படாத பாடுபட்டு நான் தான் இடிச்சு போட்டு ஏமாள சட்டைக்கு இவருக்கு முன்னால பேக்கு போகுது. என்ன பண்றது? நல்ல மனுஷன். 5-6 பெல்ட் அடிச்சு விடுறாரு குழியில. இவராகட்டி ஜமாட்டி நாமளும் தான் குழப்ப போட்டுருக்கோம். இன்னைக்கு சாவறது உறுதி. இன்னைக்கு அதனால 10 பேர் இருக்கிறீங்களா, அடக்கம் பண்ணி விடுவீங்களா? ஒரு சப்பல் மீதி ஆகும்போது ஆளு கட்டியா நிக்கிறோம். பொட்டிக்காரன் தான் போதும். ஆமா, 100 சேர்த்து நல்ல பால் தான் போடக்கூடாது, எடுத்து அடக்கம் பண்ண போதும். யாரு பண்ணா சொந்த பல்ல அதுதான். டேய், அப்படி இருந்தாலும் நான் என்னுடைய மகனை பார்க்கணும்.